அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அக்கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை பார்க்கலாம். ஆனா இப்ப அடுத்த தேர்தல், அதனால என்ன பண்ணிட்டாங்க, 525 வாக்குறுதியை கொடுத்து இப்ப திரும்ப உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்காங்க. வரும்போதே என்ன சொல்றாங்க, 8000 ரூபாய் டோக்கனை சொல்றாங்க. ஏன்னா மக்கள் டோக்கனுக்கு ஆசைப்பட்டுருவாங்க அப்படிங்கறதுக்காக அத சொல்றாங்க. இன்னொரு கட்சி தெரியும் உங்களுக்கெல்லாம், எதிர்கட்சி துரோக கட்சி என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கறோம், 10,000 ரூபாய் காசு கொடுக்கறோம் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே நான் கேட்கறது, இது என்ன இவங்க அப்பா விட்டு பணமா, இவங்க சம்பாதிச்ச பணமா? இல்ல, இது எல்லாம் இந்த 12 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க பாருங்க, அதுல திட்டங்களை செய்யறேன்னு சொல்லி சும்மா சொல்லி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுக்கிட்டு அதை கொடுக்கறது தான். அது மட்டும் இல்ல, அவங்களா கொடுக்கறாங்க இல்ல, அரசாங்க பணம். திரும்ப இப்ப கொடுக்கறேன்னு சொன்னதுக்கெல்லாம் திருப்ப ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒவ்வொருத்தர் தலையிலையும் 2 லட்சம் கோடி 2 லட்சம் ரூபாய வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது தலையில 2 லட்சத்தோட தான் பிறக்குது. இதுதான் நிலைமை. அதனால இந்த கட்சிகள் வேணுமா அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். இப்ப இங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு அமைச்சர், வழி வழியா வர்ற அமைச்சருங்க. அவங்க ஏற்கனவே அவங்க அப்பா மத்திய அரசு எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றப்போ காங்கிரஸோட இருந்துகிட்டு பதவியில நல்ல நல்ல பதவியா பார்த்து வந்துருவாரு. அவர் இந்த ஊருக்காக ஏதாவது செஞ்சிருக்காரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சரி, இப்ப அவர் மகனை இங்க நிறுத்திருக்காரு. இப்ப போன முடிஞ்ச 5 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரா? அவரு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை இங்க கொண்டு வந்திருப்பாரா? அவர் தொழில்துறை அமைச்சர் இதுல வேற. அதனால இங்க கிடைக்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க நெல் விவசாயம் தான் அதிகம். அந்த நெல் விவசாயத்துல வர்ற வைக்கோல் இருக்கு பாருங்க, அதுக்கு கூட புதுமையான இப்ப ஒரு மதிப்பு கூட்டல் செஞ்சு விக்கிறதுக்கு ஒரு மிஷினை போட்டு கொடுத்திருந்தா கூட இந்த ஊர்ல உள்ள சின்ன பையங்க பொழைச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவரு செய்யல. ஏன்னா அவருக்கெல்லாம் அதெல்லாம் முன்ன பின்ன பழக்கம் இல்ல. ஏன்னா அவரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. அதனால அவருக்கு கஷ்டத்தை பத்தியோ ஏழை எளியவங்களை பத்தியோ எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்ன மந்திரியோட பிள்ளைக்கு மட்டும்தானா எம்எல்ஏ ஆகுற தகுதி? அப்படி இல்ல. அம்மா இருந்தப்ப என்ன செஞ்சாங்க, சாதாரண ஆளை கொண்டுட்டு எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்க. இதெல்லாம் திமுகவோட ஸ்டைல். இதெல்லாம் அவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷன், அவங்க வீட்டு பிள்ளைங்க அப்படிதான் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒண்ணு இல்ல, திமுக ஆட்சி வந்துச்சு, வந்தோன்னு என்ன பண்ணுச்சு, 500 யூனிட் மின்சாரம் உபயோகிக்கிற குடும்பங்கள் தமிழ்நாட்டுல 2 கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுது, தூக்கி கூட போட்டு யூனிட்டுக்கு காசு அதிகம் வாங்கி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 1000 ரூபாய வாங்கிடுது கூட. அது உங்களுக்கே தெரியாம உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா விலைவாசி அதிகமாயிடுச்சு, கரண்ட் உற்பத்தி எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. இது மட்டுமே கணக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 20,000 கோடி ஜனங்களுடைய பணத்தை
அவங்க வாங்குறாங்க. அப்படி வாங்கிட்டு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உங்க பாக்கெட்ல இருந்து உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஜனங்களுக்கு ஒரு 1000 2000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.